friends, welcome to this lifestyle. Hi, என்னோட பேர் தேவிஸ்ரீ. ஓகே, நான் பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் நான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கரண்ட்லி வந்து நான் ஹோம் மேக்கராக இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஒர்க் இருக்காரு. அண்ட் எனக்கு ஒரு பையன் இருக்கான். பேர் சாம்லேஷ். அவன் 8th படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் சில ப்ரைவசி காரணத்தினால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீடியோக்குள்ளே வர மாட்டாரு. அண்ட் ஃப்யூச்சரில் என் பையன் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ஸ்டைலிங் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கே வெளியே போனாலும் சரி, எங்கேயுமே நான் வந்து ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்றது நான் எப்பவுமே ஒரு கான்ஷியஸாக இருப்பேன். சரி சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு கண்டென்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெஸ்ஸிங்ஸு, அவுட்ஃபிட்ஸு, டிஃப்ரெண்ட் சாரீ டைப்ஸு, சாரீ ட்ரேப்பிங்ஸு அண்ட் டெய்லி வ்ளாக்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங் கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் குக்கிங் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெசிபீஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீஷோவில் தான் நான் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மீஷோ ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபோர்டபுளான ஒரு ட்ரெஸ் நம்ம ப்ரைஸில் இருக்கும். இந்த சென்ஸ் நமக்கு பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் வெளியே பார்ப்போம், நம்ம ஷோரூமில் போய் பார்ப்போம், அதெல்லாம் நம்ம வாங்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ரீசெண்டாக நான் ஒரு ஷாப் போயிருந்தேன், ஒரு கார்ட் ட்ரெஸ் பார்த்துருந்தேன். உங்கள் சைஸ்க்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து மீஷோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஒன் ஆஃப் த ட்ரெஸ் வந்து ஒரு இந்த நான் ஸ்டைலிங் பண்ணிக்கிற ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் ட்ரெஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ளஸ் சைஸாக இருக்கனால நான் வந்து கொஞ்சம் ப்ளஸ் சைஸாக இருக்கனால ப்ளஸ் சைஸில் ரொம்ப ப்ளஸ் சைஸ் இல்லை, ஒரு நெக்ஸ்ட் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி ஷோரூமில் கண்டிப்பாக கிடைக்குமா நமக்கு சொல்ல தெரியாது. அதனால நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். மீஷோ வந்து எனக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் 500 தான். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ட்ரெஸ் தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் வந்து ஒயிட் கலர் வந்து நான் ரொம்ப சூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பார்க்கறதுக்காக. பட் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது ட்ரெஸ்ஸு. நிறைய கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்துருக்கு. சரி, இது நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, குட்டி குட்டியாக இந்த ஃப்ரில்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரில்ஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சு இது நல்லாயிருக்கு. ஸ்டமக் நம்ம வயிறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து 300 rupees வாங்கியிருக்கேன். லைஃப் உங்களுக்கு வரவுங்க. இந்த ட்ரெஸ்ஸு 300 வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ரேட் அதிகம் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கும்போது 300 தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லாயிருக்கா? நம்ம அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாமா? இந்த ட்ரெஸ் தான் ஒரு நல்ல ஒரு டார்க்கான கலருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாகப்பழ கலர் தெரியுமா? அந்த கலர் தாங்க. ரொம்ப ப்ரிட்டியான கலர், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் லைன்ஸ் இருக்கு. அந்த ஹேண்ட் உங்களுக்கு நல்ல குட்டி ஒரு பஃப் கொடுத்துருக்காங்க. அந்த யாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எலாஸ்டிக் இருக்கு. ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. இது வந்து ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி இருக்கு. அண்ட் இது எப்படி இருக்கு ஸ்டைல் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 320 ப்ரைஸ் டேக் இங்கே வரும். இது வந்து காட்டன் கேம்பிட் மெட்டீரியலுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் இது. அண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பஃப் கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பஃப்பாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு எப்படி பஃப்னு தெரியுது. அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா நமக்கு இங்கே எலாஸ்டிக் வருதுல்ல, எலாஸ்டிக் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சைஸுக்கும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். அந்த கீழே வந்து நல்ல ஒரு ஷ்ரிங்கியான ஒரு மாடல் கொடுத்துருக்கு. நல்லா நம்ம இப்போ தூக்கணும்னா இப்போ நல்லா நம்ம பிடிச்சுமே இந்த ஃப்ராக்ஸ்லாம் இப்படி இப்படி பார்த்து பண்ணலாமே அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா?
நெக்குமே பின்னாடி முன்னாடி எப்படி வந்திருக்கும் அதே மாதிரி தான் வந்துருக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி நெக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆஃப் நெக்கு. ட்ரெஸ் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா? இந்த தேவையான லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் மீஷோலேருந்து. சரிங்களா? நல்லா இருக்கா? நம்ம அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாமா? ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த கலர் மாதிரி வரல. நான் பார்த்த கலர் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் வந்த கலர் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த கலர் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இன்னும் 2 டிஸ்அட்வான்டேஜஸ் தாங்க. ஆக்சுவலி இந்த துப்பட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்டு துப்பட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் கிடையாது. ரொம்ப சின்னதாக வந்து இருக்குது. இது ரொம்ப ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் தென் ஹிப் பெல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க போடுற மாதிரி இல்லை. ரொம்ப சின்ன அந்த இடுப்பு மட்டும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் போட முடியும். எனக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? அதெல்லாம் இன்னும் இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதுக்குள்ளே. மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸு ஓகே தான். மணிக்கு ஏற்ற மாதிரி வர்த்தலாக தான் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலர் கூட ஓகே தான். சரி, இப்போ இந்த ப்ரைஸ் டேக் பார்த்து இங்கே வர்றது நீங்கள் பார்த்து இருக்குங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டேக் இங்கே வரும். எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு? சொன்ன மாதிரி நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டான நெக்கு தான் வந்திருக்கு. ஒரு ரவுண்ட் நெக் வந்திருக்கு. நாட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க. நாட்டு கூட ரொம்ப லாங்காக இல்லை. ஒரு குட்டிய ஷார்ட்டாக தான் இருக்குது. அண்ட் துப்பட்டா வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளோயிங்கான மெட்டீரியல் தான். ஏன்னா நம்ம துப்பட்டா பெயிண்ட் பண்ணல வச்சுக்கோங்களேன், அது வந்து கீழே வெந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம துப்பட்டா மேலே தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்போம். நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சமாக தூக்கி போட்டிருக்கேன். ஏன்னா கை ஃபுல்லாக நம்ம வச்சுக்கிறது மாதிரி ஈஸியாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் தான் போட்டுருந்துச்சு. கவுன் தான் போட்டுருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு அவங்க வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அனார்கலி மாடலில் நம்ம நார்மலாக போடுவோம் குர்த்தா ட்ரெஸ்ஸஸ் சுடிதார் அந்த மாதிரி கொஞ்சம் மொட்டி கொஞ்சம் கீழே இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்காக தான் எதுவும் கிடையாது. பட் ட்ரெஸ்ஸு ஓகே தான். காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல். அண்ட் கைக்கு நல்லா ஹேண்ட்ஸ் ஸ்லீவ்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கிட்ட நமக்கு ஹாஃப் வரைக்கும் ஒரு ஃபுல்லாக வருது. 3/4 கொஞ்சம் மேலே அதிகமாக தான் இருக்குது. எப்படி பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ்? எனக்கு ட்ரெஸ் பார்க்கலாமா? நான் சொன்ன பார்த்தீங்களா வீடியோவில் கார்ட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு, இதுதான் கார்ட் ட்ரெஸ் நான் வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு கலருங்க. ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் ரெட்டு. அதில் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ்மே நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்துருக்கும். இதுக்கு மேட்சிங்காக பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இருக்குது. பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எலாஸ்டிக்காக இருக்குது. அண்டு பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாகவும் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது போட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ்ஸு? இந்த நெக்கு பார்த்தா இந்த நெக்கு தாங்க எனக்கு ஆக்சுவலி காலர் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நிற்கும். ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். அண்ட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டு கலர். நல்ல டார்க் ஒரு ரெட்டு கலர். அண்டு ஒரு மாதிரி குட்டி குட்டி பட்டன்ஸ், நிறைய பட்டன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டன்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஸ்டைலுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி கட்டு இருக்குது. இந்த குட்டி கட்டு இருக்குது. கட்டு மாதிரி வந்துருக்கு இதுக்குள்ள நடுவில். அண்டு பேண்ட்டும் அதே மேட்சிங் தான் நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? கை வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் காலர் நெக்கு ஃபுல்லாக வந்து கவரப் ஆகுது. ஃபுல்லாக ஃபுல் கவரேஜ் வருது பின்னாடி உங்களுக்கு. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது நெக்கு. இதுதான் நல்லா இருக்கு. அந்த ட்ரெஸ் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது எனக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. 194. அண்ட் ப்ரைஸ் டேக்கிங் வந்து வந்து இந்த டீட்டெயில்ஸில் இந்த காமிக்கும்.
நல்லா இருக்கா? நம்ம அத்தரஸ் போயிடலாமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாந்தினி மாடலுங்க. ஒரு நல்ல ஒரு வயலட் கலர், இந்த டார்க் வயலட் கலர், பிரிஞ்சா கலர் சொல்லுவாங்கல்ல, அந்த கலரு. ஃபுல்லாக வந்து லாங் ஃப்ராக்காக இருக்குது. இருக்கிறது ஃபுல்லாக ஃபுல் ஃப்ராக் இது. அண்ட் கை பார்த்தீங்கன்னா லாங் ஸ்லீவ்ஸ் வந்துருக்கு, உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கலாம். அது அண்ட் நெக் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் தான் வரும். ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப் தான் இருக்கும். போட்டி பார்த்தா தெரியும். ஓகே, எந்த சொல்லிட்டு ஓகே. ஓகே, எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு? நல்லா இருக்கா? நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கை வந்து உங்களுக்கு வந்து லாங் ஃபுல் கை கொடுத்துருக்காங்க, லாங் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 400 ருபீஸ். ப்ரைஸ் டேக் இங்கே மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். உடம்புக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். அண்ட் பிரீத்தபிள் தான் நமக்கு. ரொம்ப லாங் ஃப்ராக் இது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் நெக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து க்ளோஸ்டாக இருக்கு. ஓகேங்களா? நல்லா இருக்கா? நல்லா ஃபில் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே குட்டி குட்டி ஃபில்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டமக் வயிறு இருந்தால் கூட வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆக்வர்டாக தெரியாது. நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நல்ல ஸ்டைல் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸஸ் பார்த்துருப்பீங்க. நான் 4 ட்ரெஸ்ஸஸ் நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் யூடியூப்ல நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் போகுங்க அடுத்தவங்களுக்கு. அண்ட் இந்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துட்டு நல்லா ஓகே, தேங்க்யூங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். இதில் பார்த்த எல்லா ட்ரெஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், 1 by 1. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. சரிங்க, தேங்க்யூ, பாய்.